வீடியோ வேஸ்டா போயிடுக்குதுடா, அதான் பண்ணி தொலைங்கடா. பேசினா ஆன் ஆயிடுச்சா என்ன? ஆன் பண்ணி தான் குடுத்தாங்க. அப்படியா? மைக் ஆன் கூட மைக். ஐயோ இதுவே ஒரு கோளாரா போச்சு. கண்ணாடி வர போட்டு மைக் கேமரா ஆன் பண்ணி அவன் பாரு யாரோ கூட புடிச்சிட்டு ஆட்டோ போடுறான். ஓகே மக்களே. ஓகே மக்களே வா. வந்துட்டாரு ஜிபி முத்து வந்துட்டாரு. மக்களே ஜிபி முத்து வந்துட்டாரு. வெல்கம் டு ஆட்மோஸ் vlogs. அப்பா அடிக்கிற வெயிலுக்கு நீ ஜாலியா போய் ஒரு குளியில போடலாம்னு சொல்லிட்டு தடா கலக்காச்சு. மேகமூட்டமாக காணப்படுகிறது. சார் கார் நிப்பாட்டுங்க, ஒருத்தர் மேகமூட்டத்துல டான்ஸ் ஆட போறாங்க. சரிங்களா ஐயா? வண்டி பெட்ரோல் போடலாம், வீட்டுக்கு போவாது. சாரி, போற இடத்துக்கே போவாது. பெட்ரோல் போடுங்க. ஓகே. பைக் வேணுமா? பைக் வேணுமாவா? ஓகே இவனுங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு கப்பல்ஸ் லாக் பண்றானுங்க. அவங்க வந்து இப்ப ட்ரெண்ட்ஸ்ல இருக்காங்க. ட்ரெண்ட்ஸ்ல சென்ட்ல அது ஹஸ்பண்ட் வைஃப் தான் ட்ரெஸ் போடலாம். இவனுங்க போட்டுறானுங்க. ஒரு கலர் இது ஒரு கலர். அது வந்து கலர் தானே வேற வேற. மாடல்ல ஒரே மேட்சிங் தான்டா. இந்த யோகி பி யோயோ பாய்ஸ் ஒரே மாதிரி போட்டு போய் சொருவுப்பா, சவுர்ல போப்பா. ஐயா ஐயா பாத்து கூட்டு போங்க ஐயா. நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் தடா போறோம்யா. அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஆட் மோஸ்ட்ல இருக்க மோஷின்ற ஒரு பேருக்குரிய மோஷிகாவும் நம்ம கூட வராங்க. இதுக்கு எல்லாமே ரிவ்யூ பண்றீங்க. சர்ப்ரைஸா எல்லாத்தையும் வளரிடு. சர்ப்ரைஸ் நீங்க சொல்றீங்க. அத எல்லாம் மறந்துருங்க. எல்லாம் மறந்துருங்க. ஏய் என்னடா இதெல்லாம்? என்ன பேசுறான் அவன்? அவள்தான் ஒரு வழியா ஃபால்ஸ் கிளம்பியாச்சு. ஆல்சுவா ஆமா. நாடு போத்தே வீடு போத்தே லேது. எங்க எக்குடு அப்புறம் சொல்லு எக்குடுவா. வளர்ற தெலுங்குவே சம்பேஸ்தானோரே. ஆக்சுவலா எப்படி அது நம்ம வீட்டுல எத்தனை கிலோமீட்டர் கட்டா? நம்ம வீட்டுல ஒரு 90 கிலோமீட்டர் வரல. 80 கிலோமீட்டர்ஸ் from the city of Chennai. நமக்கு தான் வரல விட்டுடுங்க. கேமராமேன்லாம் இன்னைக்கு ஃபயர்ல இருக்கு. சார் லெஃப்ட்ல போறோம். எங்க போறீங்க? அவனுக்கு மேப் போடுறான். அவனுக்கு முதல்ல கண்ணு தெரியாத உட்கார வச்சு விட்டுனா ரோபோட் போய் நேரம் போய்கிட்டு இருக்காங்க. அல்டிமேட் என்ன தெரியுமா? நம்ம டீம்ல வந்து கேமராமேன் வந்து ஜானி சின்ஸ் மாதிரி. சொல்றதை கேளுங்க. டிரைவிங் ஆள் பார்த்தா டிரைவராகவும் இருப்பார். கேமராவை பிடிச்சா கேமராமேனா இருப்பார். எடிட்டிங் லேப்டாப் பிடிச்சா எடிட்டரா இருப்பார். அவர் என்னைக்கு எடிட் பண்ணிருக்காரு? அவர் பண்ண மாட்டார். சொல்றேன் எடிட்டரா இருப்பார். எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சா பிளம்பரா மாறுவார். அது மாதிரி பல வித்தைகளை வச்சு கையில டார்ச் லைட் கொடுத்தா ரோட்ல ரோட்ல டார்ச் அடிக்குதுன்னா சாப்பாடுக்கு கூப்பிடுவாங்கல்ல, அந்த டார்ச் பாத்துக்க. ஆமா தப்பா பேசல, நீ தப்பா நினைக்க கூடாது. அவர் பல கலைகள் பல வித்தை. சரியா இதே இப்படி இதுக்கும் ஜானி சின்ஸுக்கு என்ன மேட்ரு? அவர் உங்களுக்கு தெரியாதா? போன பாய் இங்க வந்துட்டேன். அவர் பல கெட்டப்ல வருவார். அதுவும் பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டுதான் கார் ஓட்டுவார். எங்க தூக்கிட்டு சொருவாருன்னு தெரியாது. லெஃப்ட் தெரியாது, ரைட் தெரியாது. அதுலயும் தடா ஃபால்ஸ் வேற வரலாபாட்டு மாதிரி ரோடு நேரா போச்சுன்னா அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். எங்க திருப்பணும்லாம் தெரியாது. ஒரு வரலாறு தெரியுமா தடாக்கு? தடாக்குன்னு ட்ரிப்புக்குன்னு அங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. அப்பா கிளம்பும் போதே வாங்கறான்டா. இல்ல சொல்றேன். ஆனா சத்தியமா ஏதாவது நடந்ததுன்னா கடலையே இறக்கி விட்டுட்டு நாங்க வந்துருவோம். இல்ல இது வரைக்கும் நீங்களே யார வேணாலும் கேட்டு பாருங்க. ஏதாவது ஆட் மோஸ்க்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. நான் வந்து டிஸ்க்ளைமர் சும்மா போடுறேன். நீ அபசகனம் எதுவுமே நீ வாயை வச்சா பலிக்கும். நீ அபசகனம் பிடிச்ச ஒரு வாய் நல்ல வாய் கிடையாது, நார வாய். காஞ்சிரிங்ல ஒரு பேய் வரும் இல்லங்க, ஆனபிள் பேய். அந்த பொம்மை கிடையாது, அந்த பொம்மையை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பேய் ஒண்ணு வரும். வேலைக்கு கிடையாது. இன்னொன்னு நல்லா நோட் பண்ணீங்கன்னா வரும், மண்டையில கொம்பு வச்சுக்கிட்டு வரும் ஒரு பேய். ஆமா ஆமா டீமன் இருக்குதுல பெரிய டீமன். அதான் அதுதான் தொத்தா பையில அவன் தான் அது. ஆமா நீங்க நல்லா நோட் பண்ணி அவன் மண்டையில கொம்பு மட்டும் வரைஞ்சு பாருங்க, முடிஞ்சதுன்னா கரெக்டா இருப்பான் பாருங்க. எடிட்டர் கொம்பு போட்டுக்கோப்பா. மூஞ்ச கொஞ்சம் ஃபோக்கஸ்ல கிட்ட காட்டு. மூஞ்ச கொஞ்சம் ஃபோக்கஸ்ல காட்டுக்கடா. வணக்கம் எடிட்டர் கொம்பு போட்டுக்க. மூஞ்ச கொஞ்சம் மறைச்ச மாதிரி விடா. கண்ணை தூக்குடா, புறத்து தூக்குடா. கரெக்டா இருவான் பாருங்க. போட்டுக்கங்க கொம்பு. ஓகேவா? கரெக்டா இருக்குதா? ஓ நீ எப்போ என்ன எவ்வளவு பிளாக்கா இருக்கு? ஒயிட்டா காட்டுங்கடாடா.
நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ரெண்டோ அதை வச்சு ஜாலியா இருக்கணும்டா. மத்ததை எதுவுமே வச்சுக்க கூடாது. இல்ல என்னடா போங்கடா நீங்க. பிளாக் ஒரு சூப்பர் கலர்டா. வில் ஸ்மித் பிளாக்டா. அவர் பையன் ஜேடன் ஸ்மித்தும் பிளாக்டா. ரெண்டு பேரும் டாப் ஹீரோஸ்டா. சூப்பர் ஸ்டார் பிளாக்டா. சூப்பர் ஸ்டார் பாடுறா. நம்ம ஊருக்கு சூப்பர் ஸ்டார்டா. அதுக்கு நீ சூப்பர் ஸ்டார் கிடையாது. நம்ம விஷால் அண்ணன் பிளாக்டா. நீங்க மோட்டிவேட் பண்றீங்களா? இப்ப ரீசன்டா மணிகண்டன் செம ஆக்டர். பிளாக்ல இருக்காங்கன்றதுக்காக நீ ஒரு பெரிய இது கிடையாது. சரியா? ஆமா. இல்ல இப்ப என்ன சொல்ல வரீங்க? பிளாக்ன்றது பிளாக் அது ஒரு அழகான கலர். கலரை நீங்க மோட்டிவேட் பண்றீங்க. ஆனா அசிங்கமா தான் இருக்க. ஆமா. பிளாக்கா இருக்கவங்க அசிங்கமா இருக்காங்களா நாங்க சொல்ல. ஆமா நீ அசிங்கமா இருக்க. நீ அசிங்கமா இருக்க. அந்த வேலைக்குள்ள ஒரு டீமன் மாதிரி இருக்கு. வேலைக்கு சரி போயிட்டு இருக்கோம். ஓகே தடாபாஸ் போயிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கப்பல்ஸ் பிளாக் போயிடுவோம். கப்பல்ஸ் பிளாக் ரொம்ப மன உளைச்சிருக்காங்க. பச்சை கலர் டிஷர்ட் ரொம்ப நேரமா அமைதியா வராரு. முன்னாடி குடுத்தீங்கன்னா பச்சை கலர் டிஷர்ட் நீங்க வாயை திறக்கவில்லை என்றால் கண்டென்ட் கிடைக்காது. வாயை திறங்கள். உங்கள் வாயில் தான் கண்டென்ட். வாயை திறக்கும். ஓ இல்ல ரோட் பார்க்க வண்டி அடிச்சு தள்ளிடுவாள். என்னது திடீர்னு ஒரு சத்தம். ஸ்கூல்லாம் நல்லா கிளாஸ் ரூம் கஜ 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 கஜன்னு கத்தினே இருப்பானுங்க. திடீர்னு அமைதியா அந்த மாதிரிதான் இது. பின் டிராப் சைலன்ஸ் இவங்கிட்ட போகாதீங்க பாரு. மொத்தமா ஆஃப் பண்ணி விட்டான். இல்ல இந்த தடா ஃபால்ஸுக்கு நம்ம எப்ப பிளான் போட்டோம்? திடீர்னு பிளான் போட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு அரவிந்த் அந்த ரவுண்ட் ரைட் லெஃப்ட் எடுக்கணும்டா. ரொம்ப நேரமா தல்வாரை வெளியெடுக்காம ஆடு மோசை வெளியெடுக்காம இருந்தா இன்னைக்கு எடுத்துட்டோம். ஆமா ஆமா. லாஸ்ட் நம்ம எங்க வெளியே போனோம்? எங்கேயும் வெளியே போல. வீட்டுல உட்காந்து கேம் விளையாண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அதுதான். வெளியே போய் ஒரு வீடியோ லாக் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த வெயிலுக்கு என்ன பலாய வச்சோம் தடா கிளம்பிட்டோம். அவ்வளவுதான். ஆனா தடால நீங்க என்ன காமெடினா சண்டே அதுவுமா வீக்கெண்ட் வேற என்ன கூட்டம் இருக்கு பதில தெரியல. ஆமா செம்ம கூட்டம் இருக்கும். ஆமா இன்னைக்கு கூட்டங்கள் கண்டிப்பாக அதிகமாக இழக்கும். ஏன்னா சண்டே அப்படிலாம் ஆளுக்கு ஒரு ஜக்ல தண்ணி வாங்கி போய் மொண்டு தள்ள ஊத்திட்டு வந்துடும். அது வீட்லயே குளிச்சுட்டு வந்துருப்பேன். சரி வீட்டுக்கு போய் விடுறா வண்டி நிப்பட்றா. வேணாம். இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறீங்க எங்களோட பாண்டிங் எப்படி இருக்கு. KFC. ஆமா எதிர்க்க நீ மட்டும் லாக்ல சோறு இன்னைக்கு பேசி பாரு. சோறு பேசி பாரு. ஆமா நடக்கா கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கையில. அப்போ பசிக்கும்ல. கட்டிக்கவே கிடைக்காது. பசிச்சா சாவு மேன். அந்த வார்த்தையே மேல வரது டேஷ். அந்த வார்த்தை வரலனா நீ கேட்காதெல்லாம் உனக்கு கிடைக்கும். கிடைக்கும். இன்னைக்கு பூரா நீ சோறுன்னு வாய் வரவே கூடாது. பசிக்குது சோறுன்னு வந்ததுன்னு வச்சுக்கிய எதுவுமே கிடைக்காது. கரெக்ட். எதுவுமே கிடைக்காது. இல்ல அடிப்போம் நாங்க. அடிப்பீங்களா? ஆமா எங்களை விட அரவிந்த் அடிப்பார். இன்னைக்கு கேம் அது பாக்ஸரா மாறிடுவாரு. ஆமா புது கேம். இன்னைக்கு நீ சோறு பசிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அடிப்போம். அதான் உனக்கு டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதிகாலை 9 மணி முடிச்சு விட்டீங்க. அதிகாலை 9 மணி எல்லா கேமராவும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. புது டாஸ்க் கொடுத்துருக்கோம். ஓகே நீங்க பாக்கலாம். அந்த விஷ்ணு பவன் இவ்வளவு பெரிய சொல்லு. நீ சோறை பத்தி எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. அது அங்கடா அதுக்கு அண்ணனுக்கு கண்ணு தெரியாதுப்பா. கூலர்ஸ் வேற போட்டிருக்காருல. சொல்ல அப்பா விட்டாரு பாருங்க. காட்டு மோசி. வாங்க நம்ம தடா ஃபால்ஸ்குள்ள வந்திருக்கோம். இன்னைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு நீங்களே எடுத்துட்டு போங்க. எங்களே காட்டாதீங்க. ஜாலியா போட்டோம். இந்த வாட்டி புதுசா கயாக்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆமாடா இதெல்லாம் இல்ல. இது புதுசா ஆட் பண்ணிருக்கானுங்களா? சரிப்பா. ஒரு ஆளுக்கு 150 ரூபாய். 2 பேருக்கு 150 ரூபாய். 2 பேருக்கு 150 ரூபாய் ஃபார் 25 மினிட்ஸ். ஆமா அதுல இருந்து அதுக்கப்புறம் நம்மளால உள்ள போய் நிறுத்த முடியாது. ஆமா ஆனா வந்த ஆர்வத்துல கயாக்கி போயிடாதீங்க. வெந்துரும்.
ஏன்னா நொந்து நூடுல்ஸ் ஆயிடும். ஆமா டயர்ட் ஆயிடும். ஆனா செம்மையா இருக்கு. இங்க இருக்குது ஜாலியா ஆட்ட போட்டு இங்கே ஆட்ட போடலாம். நிறைய பேர் குளிக்கிறாங்க. போச்சுமா நீ உள்ள போய் குதிங்க. நீங்க வந்திருக்கீங்களா? நீங்களே குளிக்கிறீங்களா? இதெல்லாம் என்னது? அங்க பாருங்க, இதெல்லாம் இங்க குளிக்கிறீங்களா? இங்க ஆட்டம் போட ஜாலியா? ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாருங்க. ஆஹா. இந்த ஸ்விம்மிங் பூல் உங்களுக்கு ஓகேவா? ஓ வாட்டர் ஃபால்ஸா, சூப்பர். நம்ம இங்கே குளிக்கலாமா? உள்ள போய் குளிக்கலாமா? எல்லாமே குளிக்கிறாங்களா? நாம ஏதாவது பேசினே போவோம். ஆமா ஆமா அவங்க பேசுறாங்க. அவங்க பேசுதானே ஓவர்லாப் ஆகுமே. அவங்க போய் ஒரு மூலையில பேசுவோம், நம்ம ஒரு மூலையில பேசுவோம். அவ்வளவு சூப்பரா இருக்கும் வீடியோ. பைக் யார்கிட்ட இருக்க பேசினே போக வேண்டியதுதான். ஐயா எப்பயா தண்ணியில இறங்குவோம்? ஓ மை காட், மண்டை காஞ்சி போச்சு. ரொம்ப நேரம் தனியா போனதுக்கு அப்புறம் எங்க டீம்ல கடைசியா வந்து சேர்ந்தவங்க தான் மோஷிகா. இவங்கதான் ஆட்மோஸ்ல இருக்க அந்த மோஷ். ஆமா, அதுதான் நான் முன்னாடில இருந்து சொல்லணும்னு போராடுறேன். இவங்கதான் அந்த மோஸ்ட் ஆட்மோஸ்ல இருக்க மோஷ். ஆமா, இவங்கதான் கொஞ்சம் பேச மாட்டாங்க, அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நிறுத்த மாட்டாங்க. அதுவும் கேட்டுதான். ஆக்சுவலா இப்ப மோஸ் கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. ஆமா மோஸ்ட் இன்னுமா நடக்கணும்? அது பின்னாடி தண்ணி இருக்கானே. இப்பதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். இன்னுமா நடக்கணும் கேட்கறேன். அங்க இருக்கிறதுலாம் தண்ணி இல்லையா? அது தண்ணி தான், முஞ்ச மீதி குளிச்சுட்டு வந்த தண்ணி. அப்படியா? இவங்கதான் மோஸ்டோட ப்ரொடியூசர். இவரு டெவலப்பர். இவரு டெவலப்பர். நான் ப்ரொடியூசர், இவங்க தான் டெவலப்பர். ஏதாவது ஒண்ணு சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்லுங்க. சரி ஓகே, முடிவு பண்றேன். ப்ரொடியூசர் டெவலப்பர். ஐயா கீழே விட போறீங்க. ஐயோ முடியல. அவன் பேய் பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கான். யாரு? நான் வந்தான். அவன் வந்து ஸ்கின்ன பாதுகாக்கிறானா, அதனால இருக்கிற கூட்டத்துல தீவிர வெயிலுக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க. அதான் தீவிரவாதி மாதிரி போறான். அப்ப இங்க வந்து பார்த்தா வெயில் இல்ல, நான் லிட்டரலா ஹெவி வெயில். இப்பவுமே வேணா, ஆனா அவியுது, மண்டை காயுது, சாவடிக்குதுராமா. தண்ணியில எப்போ இறங்குவோன்னு இருக்கு எனக்கெல்லாம். எங்கடா உள்ள கூட்டு போறீங்க? போகணும் ஐயா, போகணும். இன்னும் நிறைய தூரம் போகணும். பாருங்க, ஒரு பாடி சத்தமா வந்தது, மொத்தமா முடிஞ்சிருச்சு. சவுண்ட் வருது. என்னமா வாங்க இறங்க. 5 minutes later. உங்களுக்கு எங்களை கூட்டு வந்து பாடி வந்து ஒரு பாடி பிள்ளைய பெற்ற பாடி, அதான் உயருமா முடியல. போதும் போய்கினே இருக்குது. மலை மேல் ட்ரக்கிங் கொண்டு போய் சாப்பிடு. தனியா வந்தா கூட பரவாயில்ல. மோசிமா மாமா கிட்ட போறியா? அவன் நல்லா செட்டில் ஆயிட்டா. சித்தப்பா கிட்ட போறியா? யாருக்கிட்டே போக மாட்டேன். யாருக்கிட்டும் வர மாட்டேன். அப்பா கிட்டே மட்டும்தான் ஒரு பேய். எங்க இறங்குது? அப்பா இறங்குதா? இதே சொல்லி 2 கிலோமீட்டர் கொண்டு வர. நீ எவ்வளவு தூரம் சார் போகணும் கேட்டு சொல்லுங்களேன். அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர் வா. தளராம நங்கு நடந்து வா. அப்படியே சுத்தி கார்பன். எவ்வளவு மழை, எவ்வளவு அழகா இருக்கு. அழகா இருக்கு. ஆனா இந்த இதுல அழகா கூட ரசிக்க முடியல. அழகா இருக்கா? மோச்சி மலை. ட்ரக்கிங் போன ஆசைப்பட்டீங்கன்னா தடாக்கு போங்க. வெயில் இருக்குவன் தடாக்கு வராதுங்க, நடக்க முடியல. அது குழந்தை குட்டி பாடிக்கு தடை செட் ஆகாது. ட்ரக்கிங் போக முடியாத பாடினா ட்ரக்கிங் போக ஆசைப்பட்டுச்சுன்னா இங்க வந்துருங்க. ஆமா. என்னடா காட்டுக்குள்ள கூட்டு போறீங்க? அடந்த காடு முடிச்சு விடுங்க. ஆரம்பிச்சு 10 நிமிஷம் கூட ஆகல. திருச்சி. ஆமா எஸ்மா பாத்தியா? 5 minutes. மவுண்டைன், அங்க ஒரு மவுண்டைன், இங்க ஒரு மவுண்டைன், இங்க ஒரு மவுண்டைன். வள முடிஞ்சு போயிட்டாரு மனுஷன். காடு, மலை, அவ்வளவுதான். தண்ணி முடிஞ்சிருச்சு. மலை, தண்ணி, காடு மலை தண்ணி வீடு, காடு மலை தண்ணி வீடு, தண்ணி. அந்த தண்ணி எங்கடா கூட்டு போறீங்க? ஃபுல்லா காடு, நடுவுல ஒரு. உனக்கு ஹாப்பியா இருக்குல்ல? எல்லாரும் நல்லா ஜகன்னு குளிச்சுட்டு வராங்க. ரொம்ப எதுக்கு போறேன்னு தெரியாம ஆகுதா ஃப்ரேம்ல வருமா? அவன் எதுக்கு போறான்னு தெரியாம அவன் பாட்டு போயிருந்தான். அவன் தான் நான் தான் டூரிஸ்ட், இந்த வாட்டி நான் கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்தான். எல்லாம் வேற இடத்துலயும் இருக்கான். கேப்பு
Oh my god. ஒரு பாடி போயிடுச்சு மொத்தமா. ஆமாடா. யா இட்ஸ் மீ. டாடி காலி சொல்லாங்க பாரு. எங்க காட்டுது எடுத்து போய் வீட்ல வச்சு பாரு. ஏய் தண்ணி வருமா வராதடா? புதருக்குள்ள போகுது. அப்படி திரும்பினா ஃபிளாட் ரூட்டா 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு நம்ம ஜாலியா இருக்கா? ஏய் பைத்தியம் முடிச்சவனே கேமரா பிடிச்சங்க பாரு. தண்ணி வருமா? இருக்கு தண்ணி. இங்க ஊத்தி குளிச்சு விடுவோமா? முடியாது. 5 ரூபாய் குளிச்சுட்டாரு. ஒரு தூரியவே பாட்டு பாடலாம்டா. ஆனா பல நாள் போராட்டம் ஒரு நாள் வெற்றி பெறும். அந்த தண்ணியை இன்னைக்கு பார்த்து முங்கிட்டு தான் போவோம். ஆமா அது ஆட்டம் 2012 ஆரம்பிச்சதுடா. இப்பதானே வரனே உள்ள. இது வரைக்கும் நான் வரலடா. 2012 ஸ்ட்ரகிள் பண்ணி 2010 ஸ்ட்ரகிள் பண்ணி 2025 வந்திருக்கேன்டா நானு. அதேதான். ஒரு வாட்டி வரும்போது ஆக்சிடென்ட் ஏதாவது ஒண்ணு வலிச்சு போடுவாங்கடா வெளியே. ஆனா இந்த வாட்டி சாதிக்க பிறந்திருக்கும். ஆனா இந்த வாட்டி பரவாயில்ல. உள்ளுக்குள்ள வந்து காசு அக்செப்டட் இல்ல. ஒன்லி கார்டு யூபிஐ மட்டும் மாத்திருக்காங்க. வரவங்க ஃப்ரீயா யூபிஐல வந்து கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். கார்டு ஒர்க் ஆகுதுடா? ஒர்க் ஆகுது. கார்டு ஒர்க் ஆகுது. இப்போ நெட் தான் ஒர்க் ஆகல. கேஷ் இல்லங்க. ரூல்ஸை மாத்திட்டாங்க. நான் ஸ்டார்டிங் சொன்ன தப்பா போச்சு. ரூல்ஸை மாத்திட்டாங்க. பச்சை பச்சைன்னு 5 minutes later. சத்தம் போங்கடா. வந்து சேர்ந்து விட்டு அந்த சத்தம் கேக்குதா? யாரோ ஒப்பாரி வைக்கிறாங்க. என்னாச்சு? தண்ணியில குளிக்க போறோம், குதிக்க போறோம். அந்த சந்தோஷம் கண்ணுல தெரியுது. நான் 5 நிமிஷம் உட்காந்துட்டு ஒப்பாரி கத்துறானுங்க. ஏதோ கழட்டிக்கிட்டு விட்டானுங்களா? அது தண்ணி நிறைய இருக்கும். நாங்க ஐயோ தண்ணி தான்டா அது. இவ்வளவு கூட்டம். தண்ணி நிறைய இருக்குன்னு சொன்னோம். கம்மியா இருக்கு நான் சொன்னோம். இவ்வளவு கூட்டம் ரைட்ரா. அவ்வளவு போராடி வந்தது. பாப்பா காசுல பாக்கணும்டா. இந்த கூட்டத்துக்கு தானா ஹிட் பண்ணிக்கலாம் இடத்துல. குதிக்க போறோம். ஓகே. வரும்போது ஆரம்பிச்ச கிளைமேட் வேற வருதுச்சு. வா வா வாங்க வா. இப்ப இருக்க கிளைமேட் வேற. மோசிமாவும் ரெடி ஆயிட்டாங்க. ஐயோ வர்றும் போது தீஞ்சு போய் வந்தோம். தீஞ்சு போய் ஆனா இப்ப குளிருது. ஆமா திடீர்னு மொத்தமா முடிச்சு ஆட்மாஸ்ல மோசம் ரெடி ஆயிட்டாங்க. நாங்களா வெளில உள்ள இருந்து பாக்குறா மழை பெய்யுதுன்னு திடீர்னு இருட்டிச்சு. கிளைமேட்டை பாத்தீங்களா? காமிச்சியா? கிளைமேட்டை காமிச்சியா? செம்மையா இட்டுச்சு. இப்ப மேல ஃபுல்லா இடி புல் பண்ணு. ஆமா செம்ம ஜாலியா இருந்துச்சு. என்ன ஒண்ணா தண்ணியில கொஞ்சம் தண்ணி லைட்டா இருக்க மாதிரி இருக்கு. பட் நல்லா இருக்கு. நம்மளோட ஃபன் பண்ண வரோட. ஆனா காலை பார்த்து ஃபுல்லா கல்லுக்கல்லா இருக்குது. என்ட்ரன்ஸ்லயே வேணா பாத்துருப்பீங்க. கால் எத்தனை நம்ம நார்மலா குதிக்கிறேன்னு போய் காலை விட்டா கால் விடக்குன்னு குதிச்சு பார்த்தா உள்ள விட்டா மடக்கிக்குது, குத்திக்குது, ஏறிக்குது. என்ன பண்றது? செம்ம கிரௌட். ஆனா இப்ப என்னன்னா கிளைமேட் செம்மையா இருக்கு. கிளைமேட் நல்லா மாறிடுச்சு. ஆமா சரி. நாங்க ஆனா நினைச்சினே போனா ஜல்ப்பு வந்து படுத்து போன்றதுனால நாங்க வெளில வந்துட்டோம். க்ரௌடு செம்ம கூட்டம். என்னது லீவ் டைமா என்னன்னு தெரியல.
சரியான கூட்டம், எல்லாம் மொத்தையா வராங்க. நீங்க எங்க காலை வச்சாலும் திடீர்னு ஒரு பாடி இருந்துக்குது உள்ள இருந்து. அதனால கொஞ்சம் பார்த்துதான் பண்ண வேண்டியதா இருக்கு. நடுவுல வேற பாத்தீங்கன்னா நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? நம்ம கேமராமேன அப்பாராவ் சுப்பாராவ் மாதிரி கீழே ஊத்துனாங்க. நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. உள்ள இருந்து பார்த்தா சதக்கு அப்பாராவ் சொல்லு சுப்பா யாரோ பேண்டா வைக்கிறாங்க, இவரு பேண்டா வச்சு சதக்கு நவுத்து விட்டாங்க. அங்க வராங்க அவங்க அங்க பாருங்க. ஆய் சொல்லுங்க. அதான் மேடம் மேடம் செம பண்ணு. உள்ள இருந்து மேடமுக்கு வெளியே வர மனசே இல்ல. மழை பெய்ய தூக்கிட்டோமா கோச்சிங். மழை பெய்ய ஆரம்பிச்சா அதனால மேடம் இப்ப கோச்சிக்காம இப்போ கால் ஆயிட்டாங்க. உள்ள இருந்து தூக்கிட்டோம்னு கோச்சிக்கினாங்க வேற. மோச்சிக்கா விடுறா, ஒரு அப்பா கூப்பிடுறேன், மாமா கூப்பிடுறேன். ஒரு வழியா முடிச்சிட்டோம். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா அம்மா ஜாலியா இருந்தது, நல்லா இருக்கு. பட் இல்லாட்டி பாத்தீங்கன்னா கேஷ் எல்லாம் இல்ல, ஜிபே போன் பே எல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் போனா இன்னொரு ஃபால்ஸ் எல்லாம் இருக்கான். அது ஏறி போலான்னு பார்த்து நான் முயற்சி பண்ணோம். குழந்தை லேடிஸ் வச்சுட்டாங்க போ ட்ரக் பண்ணி போறது நமக்கு சேஃப் இல்ல. அது மட்டுமா ப்ராப்ளம்? வயசு ஆயிடுச்சு, வயசான ஒண்ணும் பண்ண முடியாது. வயசாகி போச்சு, ஃபேமிலி வச்சு நடந்து போது நமக்கு சேஃப் இல்ல. தூக்கிடாடா தூக்கி நட இல்ல வேணாம். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. பெட்டிக்குள்ள போனப்பா இங்கே வந்துட்டேன். ஒரு ரேட் எல்லா வீடியோலயும் போடு. நீ சொல்ல சோறு சோறு சோறு. இந்த வீடியோ நான் சொன்ன அடிப்பீங்க நீங்கல்ல. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போறேன் நான். இன்னொரு ஒரு வார்த்தை கூட சொல்ல தெரியுமா? டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. நாட்கள்லாம் இல்ல, நீங்க ஒரு நாள் தானே சொன்னீங்க. ஆமா இன்னும் இருக்கு. அதுக்கு சரி, அது கூட நீ செத்து இந்த பேக் நான் தானே மாட்டிட்டு வந்தேன். நீங்களே சொல்லுங்க. வரும்போது பேக் இவன் மாட்டிட்டு வந்தான். சரி போனா போதுன்னு போகும்போது நான் அதுக்காக எல்லாம் கிடையாதுங்க. அப்படிதானே துணி மூட்டை தூக்க முடியல, என் தள்ள கட்டிட்டு பேக தூக்கிட்டாரு. அதுல வெயிட்டே இல்ல. நான் என்ன பண்றது? இதை பாருங்களேன், குடுத்து வாங்கினா வாங்க மாட்டாரு, பிச்சிச்சு. எப்பவுமே பேக் ஒரு போகும்போது ஒருத்தர் தூக்கிட்டு வந்தா வரும்போது ஒருத்தர் தூக்கிட்டு. இப்ப நீ போயிட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் உள்ள வரும்போது ஈர கலர் துணி மட்டும் நான் தூக்கிட்டு வருவேன். கிச்சானாலே இழிச்சா அவன் தெரிஞ்சு போச்சுவா. கிச்சானாலே இழிச்சா வைப்பேன். இப்ப புதுசா அந்த எங்க காம்போ பாத்துனுக்கிறீங்களா? என்னாச்சுன்னா அம்மால அவ்வளவுதான், ஃபேமிலி வந்துருச்சுன்னா ஃபேமிலி வேணா மாறிடுவாரு. ஆமா, அவருக்கு டைலாக்கே வராது. பின்னாடி அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணுங்களேன். பின்னாடி கொஞ்சம் பாருங்களேன். லுக் அட் திஸ். அவ்வளவுதான். லுக் அட் திஸ். அப்பாவி குழந்தைய பாருங்க மாறிடுவார். அதனால ஆட்டு கொடுக்கறது, மலை, வீடு, காடு கவர் பண்ணிக்கோங்க சார், கவர் பண்ணிக்கோங்க. ஆட்டு கொடுக்குறாங்க பாத்துக்கோங்க. ஆட்டு கொடுக்குறாங்க. அதான் அவ்வளவுதான். அதுக்குதான் இந்த மாதிரி தான் நாங்க எப்பவுமே ஃபன்னா வைபா இருக்கிற கேங்கு. இப்போ ஃபேமிலியோட நாங்க ஒரு குடும்பமா ஃபால்ஸுக்கு வந்துட்டு போயிருக்கோம். முக்கியமா ஒரு சஜஷன் என்னன்னா, பேக் எவ்வளவு வேணா தூக்கிட்டு வந்துக்கோங்க. ஆனா இந்த மாதிரி நிறைய கவர் வாரி போட்டுவாங்க. ஆமா, பிச்சின்னு போயிருதுங்க, ரொம்ப கஷ்டமாகுது. பிச்சுட்டு போறது இல்ல, ஈர துணியை கண்டிப்பா பேக்ல போட்டு திரும்ப முடியாது. கவர்ல போட்டா ஈஸியா. இந்த அறிவு யாரும் இருக்காதுல்ல. ரிஜிஸ்டர் பண்றீங்க இதுல. ஐயோ, எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் மேன். அப்ப ஆனா வாழ்க்கைய பாத்தியா? அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கைன்னு சொல்ல வந்தேன். கருத்து அதெல்லாம் கருத்து சொல்லணும். இருந்தேன் அதெல்லாம் தேவையில்லாத கருத்து சொல்ல விடு. அதான் வாழ்க்கைன்னு செத்துறாத, வாழ்க்கைன்னு செத்து போயிடாத. ஐயோ, இதுங்களும் சதி பண்ணுது பத்தியா? நீ வாழ்க்கையை பத்தி கருத்து சொல்றதுக்கு இந்த உலகத்துக்கே புரியல. என்ன ஆச்சு? கருத்து சொல்றேன்னு கருங்கல்ல முட்டி செத்துறாது. கருத்து சொல்றேன்னு கருங்கல்ல முட்டி செத்துறாதையா? ஐயோ, வலுக்குது செருப்பு. இப்ப சொல்லு கருத்து. ஏதோ கருத்து சொல்ல போய அவெல்லாம் போய எதுவும் எல்லாம் மறந்துட்டேன். வரும்போது வெயில்ல தீஞ்சிக்கிட்டு வந்த நாங்க போகும்போது இப்ப குழு குழுன்னு போறோம். அதே மாதிரிதான் லைஃபும். என்னது? ஆமா, அதே மாதிரிதான் லைஃபும். ஒரு நேரம் அப்படி காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சாரி ஃபார் தி பிரேக்.